ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கேப்சிகம் எக் ஃப்ரைக்கு கொஞ்சோண்டு கேப்சிகம் ஆனியன் கட் பண்ணி போட்டுருக்கேன். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். கேப்சிகம் எக்கு கொஞ்சோண்டு ஏதாவது ஒரு சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 4 முட்டை போட்டிருக்கேன். 4 முட்டை, 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 முட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் முட்டையில் மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம தோசைக்கல்ல ஊற்றலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கும். காஞ்ச பிறகு தோசை ஊற்றணும்.